ஹேகேஸ் எல்லாருக்குமே ஸ்கூல் சோதனை இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும். ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து அவ்வளோ படிக்கவும் மாட்டேன். சும்மா ஏதோ படிப்பேன். ஜஸ்ட் 35 எடுத்தால் பாஸ் ப்ரோ. நான் 35 எடுத்து பாஸ் ஆவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஃபெயில் ஆயிடுவேன். 1-2 சப்ஜெக்டில் 35 எடுத்து பாஸ் ஆயிடுவேன். இப்படி தான் போயிட்டு இருந்தது சின்ன வயசுலேருந்தே. இவனுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அம்மா அடிச்சுக்கிட்டே தான் இருப்பார் எங்கள் அப்பா. சரிங்களா? அப்பாவும் பிள்ளைனாவே இப்படி தானே அடிச்சுக்கிட்டே தான் இருப்பார். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிட்டமு சும்மா ஏதோ ஒன்று எக்ஸாம் வச்சு பேப்பர் கொடுத்துரும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிட்டம்னா ஒரு 6-7 எல்லாத்துலேயும் ஒரு 6-7 பேப்பர் வந்துடும். எல்லாத்தையுமே சைன் வாங்கணும். ஏன்னா அப்போல்லாம் சின்ன பையன், எனக்கு சைன் போட தெரியாது. இப்போல்லாம் கொடுத்தீங்கன்னா நானே போட்டுருவேன் சைனை. அப்போலாம் எனக்கு சைன் போட தெரியாது. அதனால் எல்லாத்தையுமே கொண்டு போய் எங்கள் அப்பாட்ட கொடுக்கணும். எங்கள் அம்மாட்ட கொடுப்பேன். இல்லை எங்கள் அம்மா சைன் போட மாட்டாங்க, அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி நடக்கும். பார்த்தீங்கன்னா நானும் அப்புறம் எங்கள் அப்பாட்ட கொண்டு வைப்பேன். அவர் ஒரு 4 பொழந்துட்டு அப்புறம் மறுபடியும் சைனை போட்டு, அன்றைக்கி சைன் போட்டு கொடுக்க மாட்டார். அன்றைக்கி போய்ட்டு வெளியே நிற்போம். சரிங்களா? அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு முற்றுப்புள்ளி வச்சது ஒரு ஸ்கூல் தான். அந்த ஸ்கூலில் என்ன பண்ணுவோம், நீங்கள் ஃபெயிலே ஆகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடின்றது கொஞ்சம் நஞ்சம் அடி கிடையாது. ஒக்கா மக்கா அந்த மாதிரி அடி போட்டு பொழந்து கட்டுவாங்க. அங்கேயும் ஃபெயில் தான் ஆகிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, பார்டரில் 35 எடுத்து பாஸ் ஆகுவேன் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில், இல்லைன்னா ஃபெயில் ஆகிடுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அங்கே வந்து எப்படின்னா, அங்கே எனக்கு வந்து புதுசாக என்ன ஸ்பெஷலாக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, குச்சி ப்ரோ லப்பர் ஸ்டிக்கு வாங்கிட்டு வருவோம். காசு கொடுத்து குச்சி வாங்கிட்டு வரானு. காசு கொடுத்து குச்சி வாங்கிட்டு வந்து அதை அப்படியே அடிக்க மாட்டானு, அதை வந்து பதப்படுத்துவானுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் முழுசும், ஏன்னா வில்லேஜ் சைடு தான் நாங்கள், ஒரு நாள் முழுசும் கிணத்துல போட்டு ஊற வச்சுருவாங்க அந்த குச்சை. அடுத்த நாள் அதை எடுத்து எண்ணெய் இருக்குங்களா பார்த்தீங்களா, எண்ணெயில் நல்லா அதை வந்து அந்த குச்செல்லாம் இது பண்ணிவிட்டு மொட்டை மாடியில் ஒரு நாள் முழுசும் காய்ப்பானு. அதை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அடிப்பானுங்க பாருங்க. கையில் அப்படியே ஃபுல்லோ, இந்த கையில் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி செவந்து போயிடும், அப்படி கோடு கூட வந்துடும் ஃபுல்லோ. அந்த லப்பர் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா அது சின்னதாக பெயிண்ட் இருக்கும், அது அப்படி இந்த இதிலே ஒட்டிக்கும். அந்த பயங்கரமாக வலிக்கும் ப்ரோ லப்பர் ஸ்டிக். அது வந்து இப்படி வளைச்சாலும் உடையாது, என்ன பண்ணாலுமே உடையாது. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வந்து கிளாஸ் வைஸாக பிரிச்சுருவாங்க. எப்படின்னா ஒரு A கிளாஸ், B கிளாஸ், C கிளாஸ், D கிளாஸ் அந்த மாதிரி பிரிச்சுருவாங்க. நாங்கள் தான் கடைசி D கிளாஸ். எங்கள் எப்பயுமே அடி விழுந்துட்டு இருக்கும். எங்கள் கிளாஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா மோசம் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. டாமுன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க வாத்தியாருங்க வந்து. அந்த மாதிரி தான் இருக்கும். யாரையுமே பார்த்தது இந்த பக்கம் தெரியுமா மாப்பிள்ளை ஒன்று தரல, இந்த பக்கம் தெரியுமா மாப்பிள்ளை ஒன்று தரல, எவ்வளோ பார்த்து. ஏன்னா ஒன்று A கிளாஸ் இல்லை B கிளாஸில் கலந்து உட்காந்தாங்க, யாரையாச்சும் ஒன்று பார்த்து எழுதி பாஸ் ஆயிடுவோம். நாங்கள் தான் கடைசி. எல்லாமே அடிமண்டல் வடிகட்டி தானே போட்டிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே பார்த்து எழுத முடியாது. அந்த மாதிரி டைமில்